ஆடிப்பெருக்கு எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எல்லாரும்? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு நல்ல நாள். இதை வந்து இன்றைக்கி வந்து எது செஞ்சாலும் அது வந்து பெருகும், நல்ல தொடக்கமாக இருக்கும். ஏதாச்சும் தொடங்கணுன்னா அது நல்லபடியாக முடியும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து இந்த ஆடிப்பெருக்கை எப்படி செலிப்ரேட் பண்ணேன்னு பார்க்கலாமா? நான் வந்து காலையிலே வீடெல்லாம் தொடச்சிட்டு, அப்புறம் வந்து வாசக்காலில் வந்து மஞ்சள் தடவி கோலம்லாம் போட்டு, அப்புறம் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். முக்கியமாக லேடிஸு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து தாலி கயிறு மாற்றுறவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி தாலி கயிறு மாற்றினா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே நானே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கும் தெரியாது. நானும் நிறைய வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இது என்ன இது ட்ரெடிஷன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணியே ஆகணுமா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஃபாலோ பண்ணக்கப்புறம் தான் அதோடய பலன்லாம் தெரிஞ்சக்கப்புறம் இது உண்மை தான் போல் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்னெல்லாம் வாங்குகிறோமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கோல்டு, வெள்ளி இது எது வேணாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்க முடியலன்னா கண்டிப்பாக வந்து கல்லுப்பு, மஞ்சள் தூள் வாங்குங்க. அதுவும் வந்து செல்வ செழிப்புக்கான ஒரு பொருள் தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்காக நெய்வேத்தியமாக நான் வந்து பாயசம் தான் செஞ்சுருந்தேன். பால் பாயசம் நான் வந்து ரெடி மிக்ஸ் தான் வாங்கி கலந்துருந்தேன். இந்த ராயல் பாதாம் பாயசம் மிக்ஸ் இது தான் வாங்கி பாயசம் செஞ்சு சாமிக்கு வச்சு படைச்சிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இந்த சாரீ தான் நான் வந்து கட்ட போகிறேன். இதோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கோயிலுக்கு போன விலாக் வந்து நெக்ஸ்ட் விலாகாக வரும். ஓகேவா? வெயிட் பண்ணி பாருங்கள். லவ் யூ ஆல்.